வணக்கம். அமைச்சர் பொன்முடி பெண்களை பற்றி தப்பாக பேசினாங்க, நீங்கள் என்ன சொல்றீங்க? வணக்கம். தமிழ்நாடு அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு கூட்டத்தில் மிக கேவலமாக பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். அதுவும் மத வழிபாடுகளை கொண்ட சைவம் வைணவத்தை பற்றி மிக இழிவாக பேசியிருக்கிறார். குறிப்பாக நம்முடைய தாய்மார்களை, பெண்களை இவ்வளவு கொச்சையாக ஒருவர் பேச முடியும் என்று சொன்னால் அது பொன்முடி போன்ற ஆட்களால் தான் முடியும். இதில் வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பொன்முடி முன்னாள் கல்வி அமைச்சர், இவர் ஒரு பேராசிரியர். யோசிச்சு பாருங்க, ஒரு பேராசிரியருடைய வாயில எப்படிப்பட்ட ஒரு கேவலமான கொச்சையான பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு வார்த்தை வரும்னா இந்த மாதிரியான ஆட்களை நம்ம சும்மா விடலாமா? மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, இதான் உங்களுடைய அமைச்சரையுடைய லட்சணமா? இதுதான் உங்களுடைய ஸ்டாலின் மாடலா? இதை தான் நீங்கள் திராவிட மாடல்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? எப்படி ஒரு அமைச்சர் இப்படி நம்முடைய பெண்களை, தாய்மார்களை, மகளிரை இவ்வளவு கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி மத குறியீடோட இப்படி ஒரு நபரை நீங்கள் எப்படி அமைச்சரவையில் வச்சிருக்கீங்க? இதை விட வெட்கக்கேடான செய்தி ஏதாவது இருக்க முடியுமா? உடனடியாக நீங்கள் அவர் ஏன் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கல? அவருடைய மாநில துணை பொதுச் செயலாளர்ன்றதை மட்டும் தூக்கிட்டீங்க. உங்கள் கட்சிக்கு அசிங்கமோ? அப்போ இந்த நாட்டுக்கு அசிங்கம் வரதை பற்றி கவலை கிடையாது. உங்கள் கட்சியில் இருந்தால் அசிங்கம், அதனால உங்கள் கட்சியில் இருந்து பொறுப்பை தூக்கிட்டீங்க. ஆனால் ஆட்சியில் அமைச்சராக இருப்பார். என்ன கேவலமான விந்தையான செயல் இது! இதையெல்லாம் நீங்கள் தட்டி கேட்கலன்னா வர 2026 உங்களுக்கு மக்கள் மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவாங்க. பொன்முடி அவர்களே, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இப்படிதான் ஒரு அமைச்சர் பேசினாரு. என்ன பேசினாரு? 1000 ரூபாய் ஓசியில வாங்குறதால தான் நீங்களாம் இவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்னு பேசினாரு. இதுதான் உங்க அமைச்சருடைய சகாக்களுடைய லட்சணமா? இதுதான் திராவிட மாடலா? இதை தான் நீங்க ஊரெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு பெரியார் இதை தான் சொல்லி கொடுத்தாரா? அண்ணா இதை தான் சொல்லி கொடுத்தாரா? யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது? இவ்வளவு கேவலமா, வக்கிரமா? இப்படிப்பட்ட அமைச்சரை உடனடியாக அமைச்சரவையிலிருந்து நீங்க தூக்கலன்னா மக்கள் உங்களை தூக்கி எறிவாங்க. நன்றி.